நிதி ஆயோக்னா என்ன? நிதினா பணம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இந்தியாவை எப்படி வடிவமைக்கணுங்கிறதுக்கான ஒரு கமிட்டி தான் நிதி ஆயோக். இங்க போய் தானே நீட்ட விலக்கு கேட்கணும். இங்க நீட்டு விலக்கு கேட்கும் பொழுது மீதி 28 மாநில முதல்வர்களும் இருக்கிறாங்க, அவங்களுக்கும் கேட்கும்ல. பிஎம்மும் இருக்காரு, பைனான்ஸ் மினிஸ்டரும் இருக்காங்க. அவர் முன்னாடியே நேரடியா நின்றுட்டு கரெக்ட் எல்லாருக்கும் முன்னாடி இதை எடுத்துட்டு போய் வைக்கிறது தான் கரெக்ட் பிளேஸ் டு क्वेश्चन தட் நீட். 5 ஆண்டுகள்ல இவங்க ஆட்சி செய்ததுல 4 முறை நித்தி ஆயோக் கூட்டம் நடந்தது. எத்தனை கூட்டத்துக்கு அட்டன் பண்ணாங்க? ஏன் ஒன்னு அட்டன் பண்ணாங்க? நல்லா ஞாபகம் பிடிச்சு பாருங்க. ஏன்னு டாஸ்மாக் ஊழல்ல உதயநிதியோடைய பேர் அடிபட்டது. ஆமா, அப்ப டெல்லிக்குலாம் போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அப்ப டெல்லிக்கு இதுக்கு தான் போனாரு. இதை சாக்கா வச்சுதான் அன்னைய முதல்வர் போனாரு. அதுக்கு முன்னாடி 3 வருஷம் ஏன் அட்டன் பண்ணல? எஜுகேஷனுக்கு சமக்ர சிக்ஷாவை காட்டி 3 மொழி கம்பல்சரியா படிக்கணுங்கிறத காட்டி எங்களுக்கு 3500 கோடி கிட்ட நீங்க நிறுத்தி வச்சிருக்கீங்க. அந்த பணத்தை எந்த வித காம்ப்ரமைஸும் இல்லாம ரிலீஸ் பண்ணணும். திஸ் ஹஸ் ஸ்பார்க்ட் a beautiful narration all over North India. Centralized English media channels. Vijay has impressed, CM Vijay has impressed Niti Aayog committee statement போட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்க இவனுங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? 2035க்குள்ள நாங்க 1.5 ட்ரில்லியன் எக்கானமியா ஆகிறதுக்கு எங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டதோட நிக்காம மத்திய அரசாங்கம் அவங்களே சில விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைக்க கூடாது. ஸ்டேட்டுக்காக டீசென்ட்ரலைஸ் பண்ணி கொடுங்க பவர்ன்னு கேட்டிருக்கேன்.